ஹாய்ங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 9ஓட டயட் சார்ட் பார்க்கலாமா? மார்னிங் ட்ரிங்க் வந்து நார்மலா எப்பவும் போல தாங்க. சீரகம், சோம்பு, வெந்தயம் 3மே வந்துட்டு நைட்டே 1 லிட்டர் வாட்டர்ல இந்த 3யும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு, வெந்தயம் 3 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் அப்படியே ஊறி அந்த எசன்ஸ் இறங்கட்டுங்க. மார்னிங் எந்திரிச்சதையுமே ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு, நல்லா வார்மா உங்கனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சூடா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு 300 ml ஃபுல்லாக நல்லா சூடாக குடிச்சுக்கோங்க. இப்படி சூடாக குடிக்கும்போது நம்ம உணவு குழாயில் வந்துட்டு தேங்கி இருக்கிற அந்த கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு தான் இந்த சூடாக குடிக்கிறோங்க இந்த ட்ரிங்க்கு. இது வந்து நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளெயினான ஹாட் வாட்டரே ஒரு 300 ml குடிச்சுக்கோங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக மார்னிங் ட்ரிங்காக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தாங்க. நான் எடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணி ஜூஸ் தான். இந்த வெள்ளை பூசணியில் வந்துட்டு கலோரிஸ் ரொம்ப கம்மி, நார்ச்சத்து ரொம்ப அதிகம். ஒரு கால் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒருத்தருக்கு கால் எடுத்திங்கனாவே போதும். மீதி காயை வந்துட்டு நம்ம வந்து கெடாமல் இருக்கிறக்காக லைட்டாக எந்த எண்ணெய் வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ லைட்டாக ஒரு சொட்டு மட்டும் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு இருந்தாலும் கெடாதுங்க. நம்ம அப்பப்போ தேவையானப்போ எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஒருத்தருக்கு கால் மட்டும் எடுத்துட்டு தோல் மட்டும் சீவிட்டுங்க. விதையோடு எடுத்துக்கோங்க. விதையில தான் வந்துட்டு நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு சும்மா ஒரு 5-6 புதினா இலைகள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை தழை இருந்தால் சேர்த்திக்கோங்க. புதினாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜீரண சக்தி நம்மளுக்கு அதிகரிக்கும். ஒரு பல்ஸ் மோடு விட்டதுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வடிகட்டியே எடுத்துக்கலாங்க. ஏன்னா வெள்ளை பூசணி ஜூஸில் தொண்டை வந்து ஒரு மாதிரி தொண்டை கரகரங்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க. லெமன் ஒரு 2 சொட்டு புழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா பித்தத்தை குறைக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறக்காக பெப்பர் தூள் போட்டு குடிச்சிக்கலாங்க. பெப்பர் தூள் இல்லாதவங்க நீங்கள் அரைக்கும் போதே 2 மிளகு மட்டும் சேர்த்தி கூட அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 300 ml குடிச்சிக்கோங்க. இது வந்து கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க சுடுதண்ணி கலந்து கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். இது வந்து நாள்பட்ட கொழுப்புகளை வந்து இந்த ட்ரிங்க் குறைக்குங்க. வாரத்தில் 2 நாளாவது வெள்ளை பூசணி ஜூஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்குங்க. அடுத்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம சேமியாங்க, 1 கப் சாம்பார், நட்ஸுங்க, முளைக்கட்டின பச்சைப்பயிறு, ஒரு ஒயிட் எக்குங்க, இதான் எடுத்துக்கிட்டேன். சாம சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் இந்த சாம சேவைங்கிறத ஒரு பாக்கெட் வாங்கினேங்க. அது வந்துட்டு லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுட்டு சேமியா வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டால் அடுத்த நிமிஷமே அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துடணுங்க. ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா அந்த சேமியா வந்து ரொம்ப கொதனாப்பில் போயிருங்க. சும்மா ஜஸ்ட்டு நம்ம வந்து நனைச்சி விட்டதே அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொழு பொழுன்னு நல்லா வருங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக எப்பவும் போல் 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாலும் ரொம்ப அப்படியே ரஃப்பான மாதிரி கெட்டியான மாதிரி ஆயிரும். அதனால் 5 நிமிஷம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சதே 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. ஊற வைக்கிறதும் டைம் எடுத்துக்காதீங்க, வேக வைக்கிறக்கும் டைம் எடுத்துக்க வேண்டாம். தண்ணி ஊற்றின அப்போவே நீங்கள் வந்துட்டு ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்குங்க. நார்மலாக வெயிட் லாஸ்லாம் சும்மா இந்த ரைஸு மில்லட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறக்கு இந்த மாதிரி சேமியா எடுத்துக்கிட்டால் நம்மளோட கிரேவிங்ஸு குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. தாளிப்புக்கு வந்து கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை தழை சேர்த்திக்கோங்க. நான் 4 பெரிய வெங்காயம் சேர்த்திருங்க. வெங்காயம் நிறையா சேர்த்தும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்திருக்கேங்க. ஒரு 1/4 குடமிளகா சேர்த்திருக்கேன். குடமிளகா தான் புரதச்சத்து அதிகங்க, சேர்த்திக்கோங்க. சொரக்காய் வந்து நான் கொஞ்சமாக திருகி சேர்த்துக்கிட்டேங்க. சொரக்காய் நம்ம சேர்க்கும்போது நல்லா அதுலேயே தண்ணி விடும்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கி வந்துடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு போட்டுக்கிட்டேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வணக்கி விட்டுடலாங்க. வணங்குறக்கு வந்து நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறனால லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா கூட நல்லா வணங்கிருங்க. அதுக்கப்புறம் நல்லா எல்லாம் தக்காளியெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா வேக வச்சுருக்கிற அந்த சாம சேமியாவும் போட்டு கிளறிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த பக்குவமாக 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுக்கும்போதே சேமியா நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும், கெட்டியாகாது. லைட்டாக நீங்கள் வேணால் வரன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் கொஞ்சோண்டு உப்பு பத்தல, உப்பு சேர்த்திட்டு லாஸ்ட்டாக முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கு முட்டை வேண்டாட்டி விட்டுருங்க.
நீங்கள் இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு நம்ம தாளிப்புக்கு சேமியாவை போடும்போதே நல்லா உதிரி உதிரியாக உளுத்தி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கட்டி இல்லாமல் வருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு மல்லித்தழை போட்டு இறக்கிடலாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 1/4 லெமன் மட்டும் டேஸ்ட்டுக்காக புழிஞ்சு விட்டு சாப்பிட்டாச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாம சேமியாங்க ஒரு 100லேருந்து 120 கிராம் எடுத்துக்கிட்டேன். தொட்டுக்கறக்கு சாம்பார் ஒரு கரண்டி, மஞ்சள் பூசணி அவரைக்காய் போட்ட சாம்பாருங்க, ஒயிட் எக்கு 1, அதுக்கப்புறம் பாதாம், கருப்பு திராட்சை ஊற வச்சு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு பாதாமில் இருக்கிற தோல் உரிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஃபைட்டிக் ஆசிட் இருக்குது. கண்டிப்பாக அந்த தண்ணியும் ட்ரெயின் பண்ணிடணும். பாதாமில் இருக்கிற தோலுரு உரிச்சிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு டைஜஷன் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி வயிறு கும்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பச்சைப்பயிறு முளை கட்டினதுக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவு. அது கூடவே எந்த ஃப்ரூட்ஸ் மாதுளம்பழம் திராட்சையெல்லாம் சேர்த்திக்கும் போது நம்ம வயிறு வந்து கொடன்னு கேஸ் ப்ளோட்டிங் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுக்கு தான் ஃப்ரூட்ஸ் உள்ள ஆட் பண்ணி எடுக்கிறோம். அடுத்தது மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழ ஜூஸ் தான் எடுத்தாச்சுங்க. ஒரு மாதுளம்பழத்தை வந்து தோல் உரிச்சிட்டு அந்த சீட்ஸ் மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அந்த கொட்டையும் சேர்ந்து நல்லா அரைச்சிருங்க. கொட்டையோடு சேர்த்து தான் எடுத்துக்கணும். கொட்டையில் தான் வந்துட்டு அதிகமான நார்ச்சத்து இருக்குங்க. நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் ரத்தமும் நல்லா ஊற செய்யும். இந்த மாதிரி நம்ம மாதுளம்பழ ஜூஸ் வந்து வெயிட் லாஸில் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பசியும் தாங்குங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபேட் பர்னிங்க்கு யூஸ் ஆகும். நல்லா மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டைஜஷன் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம ரெகுலராகவே மாதுளம்பழ ஜூஸ் கூட எடுத்துக்கலாங்க. அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒயிட் ரைஸ் கஞ்சி வடித்த ஒயிட் ரைஸுங்க, அப்புறம் காலையில் வச்ச சாம்பார், பீட்ரூட் பொரியல் 1 கப்பு, ஆம்லெட் வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் போட்டு ஆம்லெட் தாங்க. சாதம் வந்து கஞ்சி வடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுட்டுங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு ரைஸ் பொன்னி அரிசி தான் எடுத்திருந்தேன். அது வந்து 1 டம்ளர் ஒரு 200 கிராம் வருங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் ரைஸ் போட்டதையுமே நம்மளுக்கு இந்த மாதிரி கஞ்சி மேலே பொங்கி வரும். அது வராமல் கீழே பாத்திரத்துலேருந்து வடியாமல் இருக்கிறக்கு இந்த மாதிரி உட்டன் ஸ்டிக்கு, எந்த உட்டன் ஸ்டிக்கு தோசை திருப்பியோ இல்லை உங்ககிட்ட எந்த மாதிரி உட்டன் ஸ்டிக் இருந்தாலும் இது மேலே வச்சிட்டிங்கன்னா பொங்கி கீழே வராதுங்க. அதுக்கப்புறம் நான் பீட்ரூட் பொரியலுக்கு தாளித்து விட்டுருந்தேன். நடக்கல்லை வறுத்துட்டு இருந்தேங்க. பீட்ரூட் பொரியலுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு நார்மலாக நம்ம எப்பவும் போல் தான் வணக்கி விடுறதுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் காரத்துக்கு வந்து பீட்ரூட் வந்து இனிப்பாக இருக்குமில்லங்க, அதனால் காரத்துக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சிங்கன்னா பீட்ரூட் பொரியல் நல்லா இருக்குங்க. அந்த இனிப்பை நம்ம காம்பன்சேட் பண்ணுறக்காக கொஞ்சோண்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துருங்க. சைட் பை சைட் நம்மளுக்கு சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. நம்ம கஞ்சி வடிக்கும் போது லைட்டாக அமுத்தி பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து 3/4 வேக்காடு வெந்திருந்தாவே கஞ்சி வடிச்சிக்கலாங்க. ஏன்னா அந்த சூட்லேயே மீதி சாதம் வெந்துடும். இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சு கஞ்சி வடிச்சிக்கலாங்க. அந்த கஞ்சியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கஞ்சி வடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த கஞ்சி பதம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் மறுபடியும் நம்ம அடுப்பில் ஸ்டவ்வில் வந்துட்டு ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி மட்டும் வச்சுருங்க. அந்த 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கஞ்சி கோர்வை இருக்காதுங்க. பீட்ரூட்டும் நல்லா வெந்துருச்சுங்க. பீட்ரூட் பொரியலுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கையளவு வேர்க்கடலை வந்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா நல்ல பீட்ரூட் பொரியல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஸ்வீட்னஸும் இருக்காது, நம்ம வேர்க்கடலை ப்ரோட்டீனும் எடுத்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் வேணால் வேர்க்கடலை ஒரு கையளவு மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எது எடுத்தாலுமே அளவுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அரை வயிற்றுக்கு மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. இப்போ ஒயிட் ரைஸ் வாரத்தில் 2 நாளைக்கு எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி வடித்து எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கார்ப்ஸ் அதிகமாக இருக்காதுங்க, கலோரிஸு கம்மியாக தான் வரும். அந்த 5 நிமிஷம் கழித்து சாதம் பொழுவொழு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் ஆம்லெட்டுக்கு ஒரு பெரிய வெங்காயம் குடமிளகா கொஞ்சோண்டு சேர்த்திக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை மட்டும் சேர்த்திட்டு உப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலிங்க. அப்படியே நம்ம தோசை திருப்பிலையோ இல்லை பேன்லேயோ போட்டு எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். எண்ணெய், உப்பு, சுகர் இந்த 3மே வந்து வெயிட் லாஸ்க்கு சுத்தமாக நீங்கள் அவாய்ட் பண்ணால் தான் டக்குன்னு வெயிட் லாஸ் இருக்குங்க. ஒயிட் ரைஸ் 1 கப்புங்க. கப்பு அளவுகள் தான் ரொம்ப முக்கியம். அரை வயிற்றுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. பசி இல்லைன்னா ஒயிட் ரைஸை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். காலையில் வச்ச சாம்பாருங்க, அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் 1 கப்பு, ஒரு ஆம்லெட்டுங்க. இதுவே நம்மளுக்கு நல்ல ஃபில்லிங்காக தான் இருக்குங்க.
ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்குமல்லி காஃபியும், சுண்டலும் தான் எடுத்துக்கிட்டேங்க. சுக்குமல்லி காஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே பொடி அரைச்சு வச்சிருந்தேன். போன வீக் போட்ட லாங் வீடியோலயே வந்துட்டு சுக்குமல்லி காஃபிக்கு என்னென்ன பொருள் போடணும், எப்படி அரைக்கணும்னு சொல்லியிருக்கேங்க. அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில குடுக்குறேன். நீங்க வந்து லிங்க்ல செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு நான் இன்னைக்கு வெல்லம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்க வந்துட்டு ஒயிட் சுகர் சுத்தமா அவாய்ட் பண்ணணும். கருப்பட்டியோ வெல்லமோ கொஞ்சோண்டு இந்த சுக்குமல்லி காஃபிக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு வெல்லமோ கருப்பட்டியும் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னாலும் அப்புறம் ஃபேட் பர்ன் ஆகறக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சுண்டலும் பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு தான் எடுக்கணும். நீங்கள் சுண்டலா இருக்கட்டும், பச்சை பயிரா இருக்கட்டும், நடக்கல ஒரு கைப்பிடி எடுத்தீங்கன்னா தான் அந்த நெஞ்ச கரிப்பெல்லாம் வராதுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே குவான்டிட்டி வந்து கம்மியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 பழம் தான் எடுத்திருக்கேங்க. ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு பச்சைநாதம் பழம் தாங்க. செவ்வாழைப்பழமும் தாராளமாக எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து கால்சியம் கன்டென்ட் கண்டிப்பாக வேணுங்க. நம்ம வந்து இப்போ வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படிங்கும்போது, எக்ஸசைஸோ, ஒர்க் அவுட்டோ, வாக்கிங் எல்லாம் போகும்போது, இந்த கால்வலி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கறக்கு பழங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கணுங்க. கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கறக்கும் பழங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது லாஸ்ட் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு ஃபேட் லாஸ் ட்ரிங்க் தாங்க. இது வந்து எப்படி செய்யணும், என்னென்ன பொருள் போட்டு செய்யணுன்ட்டு நான் வந்து டே 7ஓட டயட் சார்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி என்னென்ன பொருள் போடுறது, எப்படி செய்கிறேன்னு டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கேங்க. நேற்று நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு 1½ டம்ளர் அளவு தண்ணி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாவே போதும். நம்ம எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஜஸ்ட் 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து வடிகட்டவே வேண்டியதில்லை. அப்படியே வச்சிங்கனாலே அந்த அடிவண்டல் லாஸ்ட்லேயே நின்றுக்கும். அப்படியே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வாமாக குடிக்கணுமோ அவ்வளோ வாமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட குடல்லையாக இருக்கட்டும், இன்னர் ஆர்கன்ஸ்லையாக இருக்கட்டும், தேவையில்லாத கொழுப்புகளை வந்து குறைக்குங்க. சீக்கிரமாகவும் வெயிட் லாஸு, ஃபேட் பர்னிங் இருக்கும். பெல்லி ஃபேட்டு தொப்பையும் குறைக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ட்ரிங்க்குங்க. கண்டிப்பா இது நைட்டு தூங்குறக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துருங்க. அப்பதான் நைட்டு யூரினேட்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்காதுங்க. இது வந்து சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்ட், தைராய்டு இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கலாம். எக்ஸப்ட் பிரெக்னன்ட் லேடிஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இது போக ரெகுலராகவே 2½ to 3 லிட்டர் வாட்டர் குடிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன்குள்ளேயே கிச்சன் வேலையெல்லாம் செய்யும் போதே வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணி வச்சுட்டு குடிச்சுக்கோங்க. அதிகமாக ஈவினிங் டைம் தண்ணி எடுத்துக்க வேண்டாங்க. டே 9ஓட டயட் சார்ட்டை சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.